மோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தேவையில்லாம வார்த்தைலாம் விட்டுங்கிறாரு. டேய் உன்னாலே என் மானமே போகுதுடா. இவ்வளோ நாள் குஷ்டு ரோட்ல சுத்தின்னு இருந்தேன், டம் வச்சுன்னு இருந்தேன், அசிசமா பேசின்னு இருந்தேன். அப்பெல்லாம் உங்க மானம் போல. குடிக்க தான் செய்யறான், குடிக்கட்டும். வலிக்க தான் செய்யறான், வலிக்கட்டும். அசிமா தானே பேசுறான், பேசட்டும். என்ன வந்துச்சு எப்படின்னா போட்டு உங்க வேலையை மட்டும் தானே பார்த்துருந்தீங்க. இப்போ என் ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு போனாலே என்கிட்ட இருக்கிற கட்டப்பெல்லாம் மாத்தின்னு வரேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இப்போ குடிக்கிறது இல்லை, வலிக்கிறது இல்லை, அசிசமா பேசுறது இல்லை. ஏதோ அந்த உலகத்துல கடமைக்கு வாழ்றேன்னு பாவத்துக்கு மேல பாவம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சர்ச்சுக்கு போறதுனாலே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியுது. அது உங்களுக்கு பொறுக்காதா? இல்லை நான் திருறேன்னா, பொய் சொல்றேன்னா, ஊரை ஏமாத்தனா, கொலை பண்றேன்னா? டேய் நீ சர்ச்சுக்கு போகிறதுலாம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குண்டா. நான் நல்லா இருந்தேன்னா உன் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது. நான் குடிச்சிட்டு அழிஞ்சு போனாதான் உன் சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கும். உன் சொந்தக்காரங்க அவங்களுக்காக வாழ்றாங்க. நான் எனக்காக இப்போ என் லைஃப் நல்லா இருக்குதுன்னு வாழ்றேன். இப்போ நான் சர்ச்சுக்கு போறனால என் வாழ்க்கை நல்லா இருக்குது. ஒரு அப்பாவா நீங்க நினைக்க வேண்டியது, என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லவனா, உண்மையா, நல்ல குணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு வாழணும் தான் நினைக்கணும். சில நாள் நான் நல்லா வாழ்றேன், நல்லவனா வாழ்றேன், என் லைஃப்ல நல்ல ஒரு சேஞ்சு தெரியுது. நான் இன்னும் நல்லா இருக்கணும், நான் செஞ்ச பாவத்திலேருந்து வெளியே வரணும்னா நான் சர்ச்சுக்கு போகும்பா. இவ்வளோ நாள் சொந்தக்கார நினச்சி உன்னை யோசிக்காமல் விட்டோம்பா. நல்ல வயதுன்னு போகிற, சரி போப்பா.